குற்ற பின்னணி கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்கிற விவகாரத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதில் குழப்பமான நிலைமையே இன்னும் நீடிக்கிறது. இதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை மக்களிடம் கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இப்போ வர எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க எப்படின்னா, எந்த தப்பு இருந்தாலும் நிற்க வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்காது. படிக்காதவங்களுக்கு என்னென்னா ஒரு விழிப்புணர்வு இருக்காது. ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்னா ஒரு படித்தவங்க வந்தால் என்னென்ன இலவசமாக இருக்கட்டும், எந்த திங்ஸ் ஆட்டும் கொடுக்கட்டும், ஒரு நல்ல விஷயமா மக்களுக்கு போய் சேரும். அதான் இப்போ ஆளுங்கட்சிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவைக்கு தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க தப்பு பண்ணவங்களுக்கு தரக்கூடாதுன்ற மாதிரி. அது பொதுவாக எனக்கு பொறுத்தளவு தப்பு தான். அது யார் நல்லவர் யார் கெட்டவர்னே தெரியல. யார் நல்லவர்னு அந்த முடிவு இதுக்கு கோர்ட்டு அது தகுதியான ஆளாக பார்த்து திருப்பு முதல் கொடுக்கணும். நல்லவராக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். சுப்ரீம் கோர்ட்டு எப்படி தனியாக செயல்படுதோ அதே மாதிரி சிபிஐ டிபார்ட்மெண்ட்டும் அல்லது தேர்தல் கமிஷனும் கான்ஸ்டியூஷனில் தனியாக அவங்களுக்குன்னு சட்டம் இருக்குது. அவங்க தனியாக செயல்படக்கூடிய அதிகாரம் இருக்குது. அது யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இவங்க தனியாக தேர்ந்தெடுக்கப்படணும், தனியாக செயல்படணும்.